நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. ஏசியா கப் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சில நேம்ஸ்லாம் மிஸ் ஆகுது சகோ. டெஃபினட்டா நீங்களும் ஷாக் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பேரை பத்தி பேசுவோம். சுப்மன் கில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு T20ல. நாட் ஜஸ்ட் அ கம்பேக் as a பிளேயர், ஒரு வைஸ் கேப்டனே உள்ள வந்திருக்காரு. நான் வந்தா அர்ச்சனா ஸ்வீட்ஸோட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாலே கெத்தா தான் வராரு சுப்மன் கில். ஓகே, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். அதாவது என்னன்னா, இது கொஞ்சம் லாஜிக்கலா அதை யோசிச்சு பார்ப்பாங்க. சுப்மன் கில் எதனால உள்ள வந்தார் அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவரோட கடைசி 10 T20 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ் என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 275 ரன் அடிச்சிருக்காரு, 30 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 132 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஒரு சிக்ஸர் அடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பந்துகள் 34. நான் சொல்றது T20 கிரிக்கெட்ல யோசிச்சு பாருங்க. சரி, அப்பா இந்த மாதிரி ஒரு சாதாரண ரெக்கார்டு விஷயத்தை எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, செலக்டர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீரிஸ் பின்னி படல் எடுத்துட்டாங்க. டெஃபினட்டா வேற லெவலில் பேட்டிங் ஆனார் சுப்மன் கில், நோ டவுட். ஸோ டெஸ்ட் மேட்ச் தான் நீங்க கன்சிடர் பண்ணி உள்ள எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப 2-3 பேர் கை தூக்குவாங்க. KL ராகுலையும் அப்ப எடுக்கல, அவரும் பின்னி படல் எடுத்தாரு. SSV ஜெய்ஸ்வால் அவரையும் எடுக்கல, அவரும் பின்னி படல் எடுத்தாரு. சரி, முகமது சிராஜ் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எடுக்கல, அவரும் பின்னி படல் எடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். டெஸ்ட் சீரீஸ்ல கலக்கிட்டான் அந்த பையன். ஹை குவாலிட்டி பேட்டிங், அப்புறம் போலிங். ஒரு T20க்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் மிகப்பெரிய அசட்டா இருந்திருக்காங்கன்றத டைம் அண்ட் அகைன் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு வாஷிங்டன் சுந்தரை அட்லீஸ்ட் நீங்க ஸ்குவாடுக்குள்ள வச்சிருக்கணும். ஸ்டாண்ட் பைல தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற போது அங்க இன்னொரு சொதப்பல் பண்ணிருக்காங்க செலக்டர்ஸ். இவங்க தான் கன்சிடர் பண்ணல. ஆனா சுப்மன் கிலோட டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே செலக்டர்ஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்லாம் இல்லைங்க, ஐபிஎல் சூப்பரா பண்ணார் சுப்மன் கில். ஓகே, அப்படி வரீங்களா? சரி, நான் இப்படி வரேன். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அட்டகாசமா ஆனார், அதுவும் நல்லா ஆனார். 15 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 650 ரன், ஆவரேஜ் 50, ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 175 ஆடினாரு. ஓகே, ஹேட்ஸ் ஆஃப், பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடிருக்கீங்க. ஆனா அவரோடய கூட அந்த பக்கம் ஒருத்தர் ஆடினாரு அதே 15 இன்னிங்ஸ்ல. இன்ஃபேக்ட் 770 ரன் அடிச்சாரு, ஆவரேஜ் 54, ஸ்ட்ரைக் ரேட் 175. அடிச்ச சாய் சுதர்ஷன் இன்ஃபேக்ட் ஆரஞ்சு கேப்பே வாங்கி தள்ள போட்டுக்கிறாரு. அவர் தான் ஹையஸ்ட் ரன் கட்டுறேன் ஐபிஎல். அவர் நீங்க 20ல போய் கன்சிடர் பண்ணலையே அப்படின்ற போது, சாய் சுதர்ஷனுக்கு இல்லப்பா அந்த ஆரஞ்சு கேப்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூத கண்ணாடி வச்சு சுப்மன் கிலோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படிங்க இது நியாயம்? சகோ, அது சுப்மன் கில் மேல நீங்க மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறீங்க, அடுத்த கட்டத்தை எல்லாம் அதெல்லாம் ஓகே. பட் அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையில ஒரு 50% கூட மற்ற பிளேயர்ஸ் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க பாருங்க, நான் இப்ப கேட்கிற ஃபர்ஸ்ட் லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பனர் நான் சொல்ற 2 பேர்ல யாருன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. SSV ஜெய்ஸ்வாலா இல்ல சுப்மன் கில்லா? இன்ஃபேக்ட் போலர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, யாருக்கு போடுறதுக்கு இன்னும் ஒரு பயங்கர சேலஞ்சா இருக்கும் கேட்டீங்கன்னா, ஜெய்ஸ்வால் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் போலர்ஸ்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்ற பொழுது அந்த ஜெய்ஸ்வாலை தூக்கி ஸ்டாண்ட் பைல போட்டுட்டு சுப்மன் கில்லை நேரா வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க. அப்படின்ற போது இங்க கொஞ்சம் இடிக்குது. இல்ல எக்கச்சக்க ஆரஞ்சு கேப் வருஷம் வண்டியா ரன் அடிக்கிற சாய் சுதர்ஷன் இன்னும் உங்களுக்கு T20யோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல 20 பேருக்குள்ள வர முடியலன்னா அப்ப என்னங்க ஐபிஎல் கன்சிடர் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்தாலும், இல்ல ஐபிஎல் கன்சிடர் பண்ணலன்னா சுப்மன் கில் எப்படி வந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்லயா? ஓகே, டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இன்னும் நான் சொன்ன சில பிளேயர்ஸ்லாம் வந்திருக்கணும். அப்படின்ற போது இங்க செலக்டர்ஸ் எப்படின்னா, சில விஷயத்துக்கு நாங்க ஐபிஎல் தொட்டுப்போம், சில விஷயத்துக்கு இல்ல ஐபிஎலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி தொடுவோம்னு நீங்க அதுக்கான ஒரு பதில சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, இங்க கொஞ்சம் ஒரு முரண்பாடுகளை கண்டிப்பா நான் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்களா? எப்படிங்க உங்க ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிடர் பண்ணாம ஒரு சிவம் துபே பேக் பண்ணி ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கலான்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 2 வருஷமா சொல்லுவோம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு கப் அடிச்சாரு, ஒரு ரன்னர் அப் வந்திருக்காரு. அது தவிர நீங்க அட்லீஸ்ட் கப் அடிச்ச வருஷம் ஒரு பேட்டரா ஜொலிக்கல, ஆனா ரன்னர் அப்பா வந்த வருஷம் பேட்டரா திருச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்லாம் பேசும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் 50 ரன் ஆவரேஜ் வச்சு வேற உள்ள கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பஞ்சாப்க்கு. அப்படின்ற போது எப்படி அதை ஓவர்லுக் பண்ணாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா,
கேப்டன்சி ரெக்கார்டை பேஸ் பண்ணி அவரோட T20ல உள்ள வந்திருக்கிறதே ஒரு வைஸ் கேப்டனா உள்ள வந்திருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்றதுனால தான் இது வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை பிளேயராகவும் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு கேப்டனையும் தடுத்திருக்காங்கன்றது தான் எனக்கு இருக்காது. சரி, இப்போ கம்பீர் இங்கே தான் வந்து சில முரண்பாடுகள் நான் பார்க்குறேன். அவர் வந்து சம்டைம்ஸ் கரெக்டான பிளேயர்ஸையும் பேக்கப் பண்ணணும் கம்பீர். அவருக்கு என்ன எனக்கு என்னமோ தோணுதான் அவருக்கு பிடிச்சா பண்ணுறாரு, பிடிக்கலாம் பண்ணவே மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாண்டில் போய் நம்ம ட்ரா பண்ண இந்த விஷயமே ஒரு பெரிய விஷயமா நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியுதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரொம்ப மோசமான டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க இந்தியா. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியுது. இல்லைன்னா அப்ராட்ல போய் இந்தியா டிரா பண்றதோ ஜெயிக்கிறதோ அதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ விராட் கோலி கேப்டன்ஸ் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இந்தியா வந்து ஒரு செம்ம ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்லாம் வச்சு ரவி சாஸ்திரி தலைமையில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ராட்ல. பட் இப்போ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடோட போய் அந்த டிரா பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயமா கம்பீரோட ட்ராக் ரெக்கார்டில் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் கம்பீரோட ஒரு கப் அடிச்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே அந்த கப்பை தூக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு? ஸ்ரேயாஸ் ஐயர். அந்த ஸ்ரேயாஸ் ஐயரை ஒரு பேக் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சில முக்கியமான பேர்கள் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பேக் பண்ணியிருக்கணும். எக்ஸ் ஃபேக்டர்ஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன், T20 கிரிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டர். அது யார் உள்ள எடுத்துன்னு வராங்க கேமில் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஓப்பனர் வந்து எல்லா ஃபார்மேட்லையுமே ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயராக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்ற போது அவரை வந்து ஸ்டாண்ட் பைல வச்சுட்டு நீ ஃபுட்பாலில் தொங்கிடுவான்னு சொல்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்ரெடி இந்த UAE துபாயில் தான் இப்போ நடக்க போகுது இந்த போட்டி அப்படின்றதால துபாயில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அட்டகாசமாக ஆடிருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். அப்படின்ற போது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு பர்மனன்ட் ஃபிக்சரில் வைக்கலாம் அட்லீஸ்ட் இந்த கட்டத்தில். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கும் வந்து இந்த அறுவடை நாள்னு சொல்லுவாங்க தெரியுமா, விவசாயிகள்லாம் வந்து இந்த காலத்தில் தான் அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸையும் நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான ஃபார்ம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிற டைமில் அறுவடை பண்ணாதான் அவங்களும் ஜொலிக்க முடியும். அவங்கள எல்லாம் முடிஞ்சு ஒரு தேக்கம் வரும், அவங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது இப்போ சான்ஸ் கொடுக்குறான் வரியான்னு கேட்டிங்கன்னா அதில் பலனே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்காரு. அப்படின்ற போது இந்த இடத்துல பிடிச்சி அவர் உள்ள உட்காந்து வச்சா நல்ல பர்ஃபார்மன்ஸும் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. எனிவே அதுவும் மிஸ் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்னு இப்போ போன ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா இன்னும் சில பிளேயர்லாம் கண்டிப்பாக KL ராகுலோ இல்லை முகமது சிராஜோ உங்கள் மைண்டுக்கு வந்துருக்கலாம். பட் இப்போ என்னன்னா அவர் சுப்மன் கில்லை அவங்க புஷ் பண்ணுறதை பார்த்தா டெஃபினட்டாக எல்லா ஃபார்மேட்லையும் ஒரு கேப்டனை உள்ள வைக்கணுன்ற ஒரு திட்டம் இருக்கிறாங்களான்றது தெரியாது. திட்டம் ஒருவேளை இருந்ததுன்னா தயவு செஞ்சு சூரியகுமார் அது மேலே ப்ரெஷரை போடாதீங்க. ஏன்னா அவர் யோசிப்பாரு, நம்ம அவன் பின்னாடி வந்து உட்காந்தா இவன் மேலே இவ்வளோ சப்போர்ட் இருக்கு அப்படின்ற போது நான் எங்கேயாச்சும் இருக்குன்னா டப்புன்னு எழுந்துக்கிறியாப்பா நீ உட்கார கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் டெஃபினட்டாக சூரியகுமார் யாதவ் போடாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், நாட் ஜஸ்ட் அ கேப்டன், T20 கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஐ திங்க் மோர் ஆர்ஸ் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு, சுப்மன் ஒருவேளை 3 ஆடுறாரா ஓப்பனிங் ஆடுறாரான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். அங்கே எனக்கு என்னமோ சஞ்சு சாம்சன் மேலே கை வச்சு ஜிதேஷ் நீங்கள் ஒருவேளை ஃபினிஷிங் ரோலுக்கு எடுத்துன்னு வந்து அவரை கீப் பண்ண விட்டு சஞ்சு சாம்சன் காலி பண்ணிட்டு போகிறாங்களோன்னு ஒரு பயமாக இருக்கும். அது பண்ணக்கூடாது. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் பியூட்டிஃபுல்லாக கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அண்ட் செம்ம டேலண்டட் பேட்டர்ஸ் ரெண்டு பேருமே அட்டகாசமாக லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. பட் இங்கே வந்து சுப்மன் கில்லுக்காக எல்லாருமே நான் வந்து உட்கார சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றதுனால என்ன வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மற்ற எல்லாமே ஓப்பன் ஐ திங்க் ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ் தான் இருந்திருக்கு. நீங்கள் திலக் வர்மா ஆகட்டும், சூரியகுமார் யாதவ், இல்லை ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் நல்ல ஒரு பவுலர் தான், டெஃபினட்டாக அசட்டாக தான் நம்ம சொல்லுவான். வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் பூம்ராஜ் பேக் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு ஃபார்மிடபிள் டீம் மாதிரி தான் தெரியுது. நோ டவுட் வி ஹேவ் லாட் ஆஃப் டேலண்ட். பட் ஸ்டில் சில டேலண்ட்டை பேக் பண்ணி சில அற்புதமான டேலண்ட்டையும் கை நழுவ விடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் கண்டிப்பாக வருது. இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பெயரை நான் மறந்து போயிருந்தா அந்த பெயரையும் குறிப்பிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஹாவ் அ நைஸ் டே சகு அண்ட் ஸ்டே டியூன்ட்.